அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டு எம்ஆர்பி தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட 50 வினாக்களுக்கான விடைகளை தற்போது பார்ப்போம். முதல் வினா, நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் 8 தொகை நூல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகநானூறு என்பது சரியான விடை. இரண்டாவது வினா, லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி என்பது எட்வின் அர்னால்ட் என்பது சரியான விடை. கவனிங்க, லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை மொழிபெயர்ப்பு செய்து ஆசிய ஜோதி என்று தலைப்பில் நமது கவிமணி தேசிய விநாயகனார் இந்நூலை தமிழில் மொழிபெயர்த்து பாடியுள்ளார். அதாவது புத்தரை பற்றிய இந்நூல். மூன்றாவது வினா, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர். அதாவது தந்தை பெரியாரும் தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செஞ்சார், இருந்தாலும் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் அப்படின்னும் போது ஆப்ஷன் டி வீரமாமுனிவர் ஆவார். வினா எண் 4, விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் வேண்டுமானால் அவற்றுக்கான விலை துன்பம் தியாகமும் தான் என்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆவார். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. வினா எண் 5, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி சாவித்திரி பூலே என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 6, பண்ணினாம் பாடற்கையை பின்றில் கண்ணினாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. அதாவது இங்கு 4 அணி கொடுக்கப்பட்டிருக்கு. ஓமையணி, தீவகணி, எடுத்துக்காட்டு ஓமையணி, தற்குறிப்பேற்றணி. ஓமையணி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த திருக்குறளில் போலன்றது நேரடியாக தெரிஞ்சுது அப்படின்னா ஓமையணின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னா என்னென்னா, போல போன்ற என்பது மறைந்து வந்திருந்ததுன்னா எடுத்துக்காட்டு ஓமையணின்னு சொல்லலாம். தற்குறிப்பேற்ற அணின்னா என்னென்னா, கவிஞர் தன்னுடைய குறளுக்கான விளக்கம் போக தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்கிறதுனால இது தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லலாம். இப்போ இந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை தற்போது பார்ப்போம். அதாவது, பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன்? பண்ணினாம் பாடற்கையை பின்றில் கண்ணெனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாடலோட இசை பொருந்திருக்கணும். அப்படி பொருந்தலை அப்படின்னா அந்த இசைக்கா இருந்து என்ன பயன்? அதுபோல இரக்கம் இல்லாதவன் கண் இருந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது அது போல அப்படின்றது மறைந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி என்பதாகும். வினா எண் 7, கண்டான் என்பதன் வினையச்சம். வினையச்சம் இலக்கண குறிப்பு இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சொல்லில் இடையில உ மற்றும் இ அப்படின்ற எழுத்தில் முடிஞ்சிருந்து அப்படின்னா அது வினையச்சம் சொல்லலாம். இங்கே கண்டான் அப்படின்றது ஆண், அதாவது கண்டு அப்படின்றதுக்கு சரியான வினையச்ச பொருளாக சொல்லலாம். இதை ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. வினா எண் 8, நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் நா. முத்துசாமி என்பது சரியான விடை. அடுத்தது வினா எண் 9, நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று முழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணதாசன் என்பது சரியான விடை. 10ஆம் வகுப்பில் காலக்கணிதம் என்னும் பாடலை கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அந்த பாடல் வரியில தான் இந்த 2 வரியுமே இடம்பெற்றுள்ளது. வினா எண் 10, பின்வருவனவற்றில் நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகழி என்பது பள்ளம் என்ற பொருள். பள்ளம்னாவே நீர் இருக்கும். அருவியும் நீர், ஊற்றும் நீர் தான். புலரி என்பது நீர்நிலையோடு தொடர்பில்லாத ஒரு சொல். அதாவது புலரினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகால பொழுது, சூரியன், வைகறை பொழுது அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ இது ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. வினா எண் 11, அழகிய பேசும் சொற்களில் இடம்பெற்றுள்ள விகுதிகள். விகுதி அப்படின்னாவே இறுதியில் வருவது தான் விகுதின்னு சொல்கிறோம். யா என்பது ஈக்குட்டல் ஆன்னு சொல்லலாம். ஸோ ஆ ஒரு விகுதி. அடுத்தது பேசும் அப்படின்றது ஒரு விகுதி. ஸோ ஆவும் உம்மும் 2 விகுதிகள் இந்த 2 வார்த்தையிலையும் இருக்குது. இது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெயரச்ச விகுதிகளை குறிக்கும். இது 2மே பெயரச்ச விகுதிகள். வினா எண் 12, 2023ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் ஆண்டினை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் ஆண்டுனாவே 31 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த எந்த ஆண்டு கூட அவங்க திருவள்ளுவர் ஆண்டு கேட்குறாங்களோ 31 கூட்டி சொல்லிக்கணும். இப்போ 2023ஐயும் 31 கூட்டினோம் அப்படின்னா 2054 என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. வினா எண் 13, செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா இளங்குமரனார். இளங்குமரனார் தான் செந்தமிழ் அந்தனர். இதற்கான விடை பி. வினா எண் 14, பொருந்தாத நூலினை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வெளி இது 3மே ஔவையார் எழுதிய நூல்கள். நருந்தொகை மட்டும்தான் வேறு ஆசிரியர் எழுதியார். அதாவது அதிவீர ராமபாண்டியர் அப்படின்ற கவிஞர் எழுதியது நருந்தொகை. ஸோ எனவே விடை ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. வினா எண் 15, தனிநிலை என அழைக்கப்படும் எழுத்துன்னு பார்த்தோம்னா ஆயுதம், அதாவது அக்கு என்று பொருள்படும். 16வது வினா, பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை உள்ள சிறு பொழுது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 6 வகையான சிறு பொழுதுகள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை இது 6மே சிறுபொழுதாக சொல்லப்படுகிறது. காலை 6 முதல் ஒவ்வொரு சிறுபொழுதுக்கும் 4 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. 6 to 10 காலை, 10 to 2 நண்பகல், 2 to 6 ஏற்பாடு, 6 to 10 மாலை, இரவு 10 to 2 யாமம், 2 to விடியகாலை 6 மணி வரையிலும் பார்த்தீங்கன்னா வைகறைன்னு சொல்லலாம். இங்கே அவங்க கேட்கறது பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை உள்ள சிறுபொழுது எதுன்னு கேட்குறாங்க. பி ஆப்ஷன் ஏற்பாடு என்பது சரியான விடை. வினா எண் 17, சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க.
ஆப்ஷன் சி என்பது சரியான விடையாகும். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. வினா எண் 18. கேடு என்பது தொழிற்பெயரா, முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயரா, வினைத்தொகையா, வினையால் அணையும் பெயரான்னு கேட்குறாங்க. இதில் வந்து கேடு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதாவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்னென்னா, ஒரு தொழிற்பெயரின் விகுதி கெட்டு முதலெழுத்தும் மாறி வரும். அதுதான் முதல்நிலை திரிந்த தொழில் சொல்கிறோம். இப்போ கேடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல கெடுதல் இருக்கும், அடுத்தது கெடு அப்படின்னு மாறும், அடுத்தது தான் பார்த்தோம்னா கேடு என ஆகும். ஸோ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்பது சரியான விடை. வினா எண் 19. வினை மரபு பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. வினையோடு தொழிலும் சேர்ந்து இருக்கிறதா வினை மரபுன்னு சொல்கிறோம். கூடை முடைந்தான், பால் பருகினான், பானை வனைந்தான் என்பதெல்லாம் மற்றது பொருந்தாத வினை மரபு. இப்போ முறுக்கு சாப்பிட்டான் என்பது தான் சரியான விடை. பொருந்தாத சொல்ல தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. வினா எண் 20. ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட பாடல்களை பெரும்பான்மையாக கொண்ட இலக்கிய வகை எது அப்படின்னு கேட்குறாங்க. சங்க இலக்கியங்கள் தான் நிறைய வந்து ஆசிரியப்பாவால் பாடப்பட்ட இலக்கியங்கள். வினா எண் 21. தடவரை இலக்கண குறிப்பை தேர்வுன்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் உரிச்சொல் தொடர் அப்படின்றது சரியான விடை. இதெல்லாம் வந்து உரிச்சொல் தொடர் அப்படின்னா, நான் சொல்கிற உரிச்சொல் உருபுகள் எல்லாம் உருபுகளில் தொடர் சொற்கள் எல்லாமே உரிச்சொல் தொடரை தான் குறிக்கும். அதாவது சால, உரு, தவ, நனி, தட, மா, கூ, மல, குல, கடி, களி, மல்லல் இதெல்லாமே உரிச்சொல் தொடர் சொற்கள். இப்போ தட அப்படின்றதுல தடவரைன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, தட என்பது உரிச்சொல் தொடரை குறிக்கும். வினா எண் 22. முதலாகு பெயருக்கான சான்று. முல்லையை தொடுத்தாள் என்பது சரியான விடை. இதுதான் முதலாகு பெயரை முதல்ல முல்லை பூவை சொல்லி அதை தொடுத்தாள் அப்படின்னு ஆகி வர்றதுனால இது முதலாக பெயர். விடை ஏ. 23வது வினா. மலர் பாதம் இச்சொல்லில் உள்ள ஓமேயம். மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மலர் என்பது உவமம், இது பாதம் என்பது ஓமேயம். ஸோ பாதம் என்பது இதற்கு சரியான விடை. வினா எண் 24. பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது. பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லிசை அளபடை. விடை சி என்பது சரியானது. 25வது வினா. என்னுடன் விளையாட வருகிறாயா என்று கேட்கும் நண்பனுக்கு ஏவல் விடை அளிக்க பின்வருவற்றுள் பொருத்தமானது எது அப்படின்னு கேட்குறாங்க. நீயே விளையாடு என்பது ஏவல் விடை. சரிங்களா, இப்போ ஆப்ஷன் சி என்பது சரியானது. 26வது வினா. 6 பெரும்பொழுதுகளையும் கொண்ட திணைகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. மருதமும் நெய்தலும் தான் 6 பெரும்பொழுதையும் கொண்டு இருக்கும். மற்ற திணைகள் எல்லாம் 1, 2 தான் இருக்கும். இந்த 2 திணைகளுமே 6 பெரும்பொழுதுகளையும் கொண்டவை. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. வினா எண் 27. இலக்கண முறைப்படி வினாவிற்கு விடை சொல்லும் குறிப்பு விடைகளின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லி மொத்தம் பார்த்தோம்னா விடைகள் 8 இருக்கும். 8 வகை. அதாவது சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல், வினாயெதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி என 8 விடைகள் இருக்கும். அதில் வெளிப்படை விடையும் 3 பிரிச்சிருவோம். சுட்டு விடையும், மறைவிடையும், நேர்விடையும் வெளிப்படை விடையாக பிரிச்சிருவோம். அவங்க இது மற்ற 5மே பார்த்தோம்னா குறிப்பு விடைகள்னு சொல்லலாம். எது குறிப்பு விடைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஏவல் விடை, வினாயெதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. அப்போ 5 என்பது சரியான விடை. 28. பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் அச்சிடப்படாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டதாக கூறியவர் யார் அப்படின்னா தனிநாயக அடிகள் தான் இந்த மாதிரி சொன்னாராம். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான் தேவதாசி ஒழிப்பு சட்டத்துக்கு துணை நின்றவர் ஆவார். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. 30வது கேள்வி. சொல்லத்தக்க செய்தி என்னும் தொடர் உணர்த்தும் எச்சம். சொல்லத்தக்க செய்தி தொடர் உணர்த்தும் எச்சம் அப்படி எது அப்படின்னா கூட்டுநிலை பெயரெச்சம்னு சொல்லலாம். இதற்கான விடை பி. 31வது கேள்வி. பொருத்தி விடை தேர்க. பொருத்தி விடை தேர்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஊருணி அப்படிங்கிறது மக்கள் பருகு நீர்நிலை தான் ஊருணின்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்தது ஊற்று அப்படின்னா அடியிலிருந்து நீர் ஊறுவது ஊற்று. ஏரி என்பது வேளாண்மை பாசன நீர்த்தேக்கத்துக்காக தேக்கி வைக்கப்பட்ட நீர் தான் ஏரின்னு சொல்கிறோம். கேணினா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. கிணறு தான் ஒவ்வொரு ஏரியாவில் கேணின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி என்பது இதற்கு சரியான விடை. 32வது பொருத்தி விடை தேர்க தான் இதுவும். செந்தமிழ் அந்தனர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார். சரிங்களா. மொழி ஞாயிறு தேவநாய பாவாணர், கலைஞாயிறு முத்துசாமி, பாவலர்மணி வாணிதேசன். ஸோ ஆப்ஷன் சி என்பது இதற்கு சரியான விடை. 33வது கேள்வி. பொருத்தி விடை தேர்க. நூலின் பெயர் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, நூலாசிரியர் பெயரும் கொடுத்துருக்காங்க. இப்போ அன்பின் சிதறல் அப்படின்றத யார் எழுதுனாங்க அப்படின்னா கோமகள். சரிங்களா. அடுத்தது ஊர்வலம்ன்றதை வந்து மேத்தா எழுதினாரு. ஊசிகள் மீரா எழுதினாங்க, மீரா ராஜேந்திரன். தலைமைச் செயலக நூலை வந்து சுஜாதா எழுதினாங்க. ஸோ இதற்கான விடை பி என்பது சரியானது. 34வது கேள்வி. உலக தமிழ் மாநாடுகள் நடைபெற்ற இடத்தை குறித்து விடை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 34வது கேள்விக்கு இப்போ பார்த்தோம்னா 4வது மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 4வது மாநாடு லங்கை. 5வது மாநாடு எங்கே அப்படின்னா இந்தியாவில். 6வது மாநாடு எங்கே அப்படின்னா மொரீசியஸ். சரிங்களா. 7வது மாநாடு மலேசியா. முதல் தமிழ் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னாலும் மலேசியா கோலாலம்பூரில் தான் நடந்தது. அதனால் 7வது மாநாடு மலேசியா தான். ஸோ ஆப்ஷன் ஏ என்பது இதற்கு சரியான விடை.
35வது கேள்வி பொருத்தி விடை தீர்க்க தான் இதுவும். செம்மல் அப்படின்னா என்ன அப்படின்னா பூ வாடின நிலை. பூ வாடின நிலை. வி என்பது செடியிலிருந்து பூவை கீழே விழுந்த நிலை தான் வீன்னு சொல்கிறோம். சரிங்களா? போது அப்படின்னா பூ விரியத் தொடங்கும் நிலை. அரும்பு அப்படி ரொம்ப இளமையாக வர நிலை. அரும்புனா பூவின் தோற்ற நிலை. ஸோ ஏ என்பது இதற்கு சரியான விடை. 36வது கேள்வி பார்ப்போம். கலைச்சொற்களை பொறுத்து விடை தேர்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. படி எடுத்தல் அப்படின்னா என்னன்னா டிரான்ஸ்கிரைப்னு சொல்கிறோம். செயல்படுத்துதல்னா டிரான்சாக்ட். ஒரு மாற்றுதல் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்ம். மாறுதல்னா டிரான்ஸ்ஃபர். ஸோ ஆப்ஷன் டி என்பது இதற்கு சரியான விடை. 37வது வினா பொருத்தி விடை தேர்க தான் இதுவும். வடுபடுவன வடுனாவே நமக்கு தெரியும் மாங்காய்கள். சரிங்களா? கல்லுண்பான்னா வண்டுகள். மை உடையன அப்படின்னா நீண்ட மலைகள். சரிங்களா? மருளுடையனா இளமான்கள். ஸோ ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. 38வது கேள்வி பொருத்தி விடை தேர்க தான் இதுவும். பஞ்சபாண்டவர் ரதம் அப்படின்னா எதுனா பல்லவர் காலத்துது. பஞ்சபாண்டவர் ரதம் வந்து பல்லவர் காலத்தில் தான் கட்டினாங்க. கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்கள் எங்கே இருக்குன்னா பாண்டியர் காலத்துது அது. தஞ்சை பெரிய கோயில் எங்கே இருக்குன்னா சோழர் காலத்தில் தான் தஞ்சை பெரிய கோயில் கட்டினாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நாயக்கர் காலத்து கோயில். அதாவது அவங்களுடைய காலத்தில் எந்த கோயில்கள் வெளிவந்ததோ அதை தான் சொல்லியிருக்கு. இது ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. 39வது கேள்வி சிற்பக்கலை கூடம் உலக தமிழ்ச்சங்கம் இதெல்லாம் வந்து பொருத்தணும் பார்ப்போம். சிற்பக்கலை கூடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகாரில் தான் சிற்பக்கலை கூடம் இருக்குது. உலக தமிழ் சங்கம் அதாவது உலக தமிழ் சங்கம் எங்கன்னா மதுரையில் தான் அதை ஆரம்பித்தாங்க. வள்ளுவர் கோட்டம்னாவே சென்னை. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். சரிங்களா? 39க்கு ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. பொறுத்து விடை தேர்க தான். 40வது கேள்வி ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக வாழ்வது அப்படின்னு சொல்லலாம். கல்லில் நார் உரித்தல் என்பது இயலாத செயல். அடுத்தது பார்த்தோம்னா கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். காணல் நீர் அப்படின்றது இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது. அதுதான் காணல் நீர்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. வினா எண் 41 காந்திய கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வே ராமலிங்கனாரை தான் நம்ம காந்திய கவிஞர்னு சொல்கிறோம். பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லிட்டு யார் சொல்லலாம் உடுமலை நாராயண சுவாமி தான் பகுத்தறிவு கவிராயர். ஓம கவிஞர்னாவே சுரதா. ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர். ஸோ ஆப்ஷன் ஏ என்பது இதற்கு சரியான விடை. 42வது வினா பொருத்தி விடை தேர்க. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. 42வது பார்க்கலாம். நிழல் இகழும் ஒளி பொருந்திருந்தால் தான் நிழல் இகழும். சரிங்களா? தெளிவுனாவே நற்காட்சி. கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓர்தல்னா நல்லறிவுன்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. 43வதுக்கான விடை பார்த்தோம்னா 3 3 மூடு மூறு அப்படின்றது மொழிகளோட அடையாளத்தை சொல்லியிருக்கு. 3 அப்படின்னா எது அப்படின்னா நமக்கு தமிழ் நல்லா தெரியும் இல்லைங்களா? 3 அப்படின்னா மலையாளம், மூடுனா தெலுங்கு, மூறுனா கன்னடம். சரிங்களா? மொழியில் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இதை ஈஸியாக செய்ய முடியும். ஆப்ஷன் பி என்பது இதற்கு சரியான விடை. 44வது கேள்வி 44வது கேள்வியை பார்க்கலாம். பொருத்தி விடை தேர்க. நூல் ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க. தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் எழுதினது. தண்ணீர் தேசம் வைரமுத்து எழுதியது. வாய்க்கால் மீன்கள் பார்த்தோம்னா இறை அன்பு எழுதியது. மழைக்காலமும் குயிலோசையும் போது மா கிருஷ்ணன் எழுதியது. ஸோ ஆப்ஷன் ஏ என்பது இதற்கு சரியான விடை. 45வது கேள்வி மரபு தொடரும் பொருளும் கொடுத்துருக்காங்க. மரபு தொடருக்கான பொருளை பொறுத்து விடை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 45வது கேள்வி கயிறு திரித்தல் அப்படின்பது பொய் கூறுதல்னு சொல்கிறாங்க. அது திரிதல் அப்படின்றதுலாம் வரதுனால கொட்டி அளத்தல்னா அதிகமாக பேசுதல். முதலை கண்ணீர்னா பொய் அழுகை. காதில் பூ சுற்றுதல்னா ஏமாற்றுதலை குறிக்கும். ஸோ ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. கேள்வி எண் 46 சொல் பொருள் குறித்து பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 46வதுக்கு பார்த்தோம்னா சமர் அப்படின்பது போரை குறிக்கும். சமர் அப்படின்னா போர். கழனினா வயல். மரம் என்றால் வீரம். மரம்னா வீரம். ஆளினா கடல் நமக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் டி என்பது இதற்கு சரியான விடை. 47வது பொருத்தி விடை தேர்கதான். மல்லிகை அப்படின்னா என்ன அப்படின்னா பொருட்பெயர். அடுத்தது பள்ளி அப்படிங்கிறது இடப்பெயர். கிளை என்றால் சினைப்பெயர். இனிமை என்பது பண்பு பெயர். ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடையாகும். 48வது வினா பொருத்தி விடை தேர்கதான். திருத்தொண்டர் புராணம் யார் எழுதுனாங்க அப்படின்னா திருத்தொண்டர் புராணம்னாவே பெரிய புராணம் தான். சரிங்களா? ராமாவதாரனா கம்பராமாயணம். புரட்சி காப்பியனா மணிமேகலை. தனித்தமிழ் பெருங்காப்பியின் போது ராவண காவியம். சரிங்களா? 48வது கேள்விக்கு ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. 49வது வினா பொருத்தி விடை தேர்க தான் இதுவும். இல்லை கவனிங்க. தூது அப்படின்னா என்ன அப்படின்னா சந்துன்னு சொல்லுவோம். சந்து இலக்கியம். தூது இலக்கியத்தை சந்து இலக்கியம்னு சொல்கிறோம். கோவை அப்படிங்கிறது கோத்தல் அப்படின்னு குறிக்கும். கோவைனா கோத்தல். பிரபந்தம் அப்படின்னா திரட்டு. உலானா பவனி வருதல். இப்போ சாமி உலா வருது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா?
ஸோ பவனி வரதில் குறிக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்தது 50வது வினா பாருங்கள். பொருத்தி விடை தேர்கதாம். இன்று கூட்டல் இன்றும். இன்று கூட்டல் இன்றும்னா என்றென்றும். நமக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். வானம் அளந்தது, அளந்ததுன்னு இருக்கு. வானம் அளந்து, வானம் அளந்தது. சேர்த்து எழுத்துக்க தான் இது. அறிந்து அனைத்தும் அப்படின்னு இருக்கு. அறிந்து அனைத்தும். இதில் எளிமையான கேள்வி. வானம் கூட்டல் அறிந்தனா வானம் அறிந்த. ஸோ ஆப்ஷன் ஏ என்பது இதற்கு சரியான விடை. மாணவர்களே, நன்றி.